பார்த்து எனக்கும் கண் கலங்கிருச்சு. ஓஹோ, இவளை எப்படியாவது சமாதானப்படுத்திரு, அப்பதான் வீட்டை விட்டு அனுப்ப முடியும்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி உன் பொண்டாட்டி உனக்கு சொல்லி கொடுத்து அனுப்பினாலும். இப்பதான் வேலு மனசே ஆறுது. என்னால உங்க அக்கா தம்பி உறவு பாதிச்சிருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை அப்படியே தான் நடக்கல. பாத்தீங்களா மகாணி பாசத்துக்கு எவ்வளவு அடிமையானவங்கன்னு. நீங்க போய் மன்னிப்பு கேட்ட உடனே அவங்க உங்க முன்னாடி நின்று அப்படியே அழுதுருக்காங்க. அவங்க ஒரு குழந்தை மாதிரிங்க. படப்படன்னு மனசுல இருக்கிறத கொட்டிடுவாங்க. அது கோவமோ பாசமோ எதுவா இருந்தாலும் இப்படிதான். ஆமாங்க. வேலு, இனிமே நம்ம கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்க கூடாது. சண்முக அண்ணனை எப்படி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம், அன்னி கூட எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். நான் சொல்றது சரிதானே? சரி, நீங்க உட்காருங்க, நான் போய் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். ஷோ, சின்ன குழந்தை மாதிரி எதுக்கு இப்படி கண் கலங்குறீங்க? அப்புறம் உங்க அக்கா இதையும் பார்த்தாங்கன்னா என் தம்பி அழ வைக்கிறியான்னு என்னதான் திட்டுவாங்க. முதல்ல இந்த கண் கலங்குறதெல்லாம் நிப்பாட்டுங்க. அக்கா என் மேல காட்டின பாசத்துல இந்த கண்ணீர் வரல செல்வி. அவங்க என் மேல காட்டின வெறுப்புல வருது. எங்க அந்த உண்மையை சொல்லி ஏற்கனவே நொந்து போயிருக்கவங்க மனசை நானும் காயப்படுத்த வேணான்னு தான் சொல்லல. அதனால தான் அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். வாங்க வாங்க. வணக்கம் சார். உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன். ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் மன்னிக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா நான் சொன்ன காரியத்தை பக்காவா முடிச்சிட்டீங்க போல இருக்கு. நீங்க சொன்ன காரியத்தை முடிக்காம இருப்பேனா சார்? அப்படி இருந்தா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? சரி சரி, டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. இந்தாங்க சார், திருமுருகன் ஹோட்டலோட பத்திரம். இப்ப என் கையில இருக்கிறது வெறும் பத்திரம் மட்டும் இல்ல, அந்த திருமுருகன் குடும்பத்தோட தலையெழுத்து. இனிமே நான் இதை வச்சு ஆட போற ஆட்டத்தை பார்த்து அந்த குடும்பமே கதி கலங்கி நிக்க போகுது. சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த கீர்த்தி கிட்ட நைஸா பேசி பணத்தை கொடுத்து திருமுருகன் ஹோட்டல் பத்திரத்தை வாங்கிட்டேன் சார். அந்த பொண்ணு கொஞ்சம் பணத்தாசை பிடிச்ச பொண்ணா இருக்கு சார். ஆனா நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் சார். எங்க மணி கட்டினா எங்க ஓசை வரும்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பாருங்க. இந்த பொசிஷன்ல இருந்து இத கூட பண்ணலடா இப்படி. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னும் ஒரு வேலை இருக்கு உங்களுக்கு. சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு பார்ட்டியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அந்த பார்ட்டியை நீங்க கீர்த்தி கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைங்க. கீர்த்தி கிட்ட இவங்க வில்லாஸ் கட்டி கொடுக்கறவங்க, குறைஞ்ச விலையில வீடு கட்டி கொடுப்பாங்க, அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி அவளோட ஆசையை தூண்டி அதை வாங்க வைங்க. பணத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல, பைனான்ஸ் பண்ண நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லி அவளை பேசி மயக்கி சம்மதிக்க வைங்க. அவளோட வீட்டு பத்திரத்தை எப்படியாவது அடமான வைக்கிற மாதிரி பண்ணணும். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கிற அடுத்த டாஸ்க். இத மட்டும் நீங்க சரியா பண்ணிட்டீங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா பண்ணிடுறேன். சொல்லிட்டீங்களா சார்? அந்த பில்டர் பார்ட்டியை மட்டும் என்கிட்ட காட்டுங்க. அடுத்த வேலையை உடனே நான் ஸ்டார்ட் பண்றேன். கூடிய சீக்கிரத்திலே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த திருவோட வீட்டு பத்திரம் உங்க கையில இருக்கும் சார். அந்த தருணத்துக்கு தான் நான் காத்திருக்கேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். அந்த பார்ட்டி கிட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு சொல்லி அனுப்புங்க சார். சரி, நீங்க கிளம்புங்க, நான் சொல்றேன். ஓகே சார்.
திருமுருகா, எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்த எனக்கு இப்ப பெரிய புதையிலே கிடைச்சிருச்சு. இதே மாதிரி அந்த வீட்டு பத்திரமும் கிடைச்சதுன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் நடு தெருவுல நிறுத்தி அழுக பார்ப்பேன். இத வச்சே நான் அந்த சந்தன பாண்டியையும் பழி வாங்கறதுக்கு அருமையான வாய்ப்பு. இந்த நேரத்துக்காகத்தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். வரேன்டா. இப்படி என் புருஷனையும் பிரிச்சுட்ட, உன் புருஷனையும் பேச்சு கேக்குறது இல்ல. இப்படி ஒரு கேவலமான புத்தி உனக்கு எங்க இருந்துமா வந்தது? என்ன யோசனையில் இருக்காங்க? செல்வி, என்ன ரெண்டு பேரும் ஏதோ யோசனையில் இருக்கீங்க போல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. சண்முக அண்ணன் ஹோட்டலுக்கு வரலையா இன்னும்? பக்கத்துல தான் போயிருக்கான். ஒரு சின்ன வேலை தான், அதை முடிச்சிட்டு உடனே வந்துருவான். இப்ப பா, இப்ப எதுக்கு சண்முக அண்ணன் கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? மா, எங்கம்மா அவன் சொன்னா கேக்குறான்? என்ன ஒரு வேலை செய்ய விடுறது இல்லம்மா. எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு அவன் தான் பாக்குறான். இதோ சண்முகம் வந்தாச்சு. வாப்பா. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாப்பிள்ள, உங்க அக்கா மகா என்ன முடிவுல இருக்கா? நீங்க எல்லாரும் அவகிட்ட பேசி பார்த்துட்டீங்களா? என்னதான் சொல்றா? என்ன மாமா, உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு நடந்த சம்பவத்துல இருந்து அக்கா இன்னும் வெளியே வரவே இல்லை. ஆமாண்ணே, அண்ணியோட நிலைமைய பார்க்கும்போது எங்களுக்கே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. மாமா, நாங்க அக்காவோட நிலைமை எடுத்து சொல்லிட்டோம். ஆனா நீங்க என்னடானா... மாப்பிள்ள, இப்படி கஷ்டப்பட சொல்லி யார் வற்புறுத்தினாங்க? தாலி கட்டின புருஷன்னா என்ன அவளை கொடுமைப்படுத்தினா? என் கூட வா, 2 பேரும் தனி கொடுத்தல வாழலான்னு சொன்னேன். உங்க அக்கா அதுக்கு புடி கொடுக்க மாட்டேன்னு புடிச்ச புடியிலே நின்னா நான் என்ன பண்ண முடியும்? அண்ணே, நீங்க மகானிய பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவங்க இப்ப பெரிய போராட்டத்துல இருக்காங்க. அம்மா அப்பா தம்பிங்கன்னு குடும்பத்தை விட்டு வர முடியாம, உங்களையும் பிரிஞ்சிருக்க முடியாம இருதல கோழி எறும்பு மாதிரி தவிச்சு போயிருக்காங்க. நீங்க தான் அண்ணியோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசை மாத்திக்கணும். மாமா, அப்பா ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னு நீங்க யாருமே வேணான்னு குடும்பத்தை உதறி தள்ளிட்டு வந்துட்டீங்க.